ரத்தினம்னு போட்டிருக்கையில் அப்படின்னா ரத்தினக்கல் அணிவதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக அணிக்கணும். என்றைக்கு வேணால் மோதிரத்திங்க சாதாரண மோதிரத்தை அணிவிச்சுங்க. கல் வச்ச மோதிரத்தை அணிவிச்சிங்கன்னா கலட்டி கீழே வச்சா ஒன்று பாலில் போடணும், இல்லைன்னா குங்குமத்து மேலே வைக்கணும். தரையிலையோ இல்லை பிளேட்லேயோ இல்லை மலைப்பலகையிலையோ வைக்கக்கூடாது. இல்லைன்னா வில்வ இலை மேலே தான் வைக்கணும். நீங்கள் எந்த கல் மோதிரம் போட்டாலும் சரி, அந்த திருவாதிரை நாளில் அந்த கல் மோதிரத்தை எந்த கல் மோதிரமாக இருந்தாலும் சரி, ஒளிகளை இரவில் தரக்கூடிய மோதிரங்களுக்கு, அந்த வெளிச்சங்களை தரக்கூடியது பாகங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரோட நாள் அழகான சக்தியாக மாற்றி தரும். நீங்கள் உள்டாவை நினச்சிங்கனால் பெண்களை வசியப்படுத்தக்கூடிய சக்தி அந்த கல் மோதிரத்துக்கு வந்துடும். அதனால தான் நினைவு கூற சொல்ல வைக்கிறேன். நீங்கள் எந்த மோதிரம் யார் ஜோசியர் சொல்லி போட்டாலும் உங்கள் ராசி கல்லுக்கு நீங்கள் அனுபவிச்சாலும் அந்த கல் மோதிரம் கழட்டி வைக்கும்போது நரகளோ துஷ்டி வீட்டுக்கு போகும்போது கல் மோதிரத்தை போட்டு போகக்கூடாது. ஒரு பொண்ணு ருதுவான வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா கல் மோதிரத்தை போட்டு போகக்கூடாது. ஒரு 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 டெத்து மேட்டு நடந்துச்சுன்னா கல் மோதிரத்தை போட்டு போகக்கூடாது. இதெல்லாம் திருவாதிரை நினைவூட்டும். அப்படி செஞ்சால் என்ன நடக்கும்? இது தாங்க தோஷத்தில் கொண்டு போய் விடும். ஆனால் மோதிரத்துக்கு இரவில் பெண்களை வசீர சக்தியை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும்.